அழகான தீவு புன்னகைக்கும் மக்கள் எனும் சிறப்பு நிகழ்விற்கு மெருகேற்ற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவிப்பதில் மகிழ்வடைப்பதற்காக அதற்கான மரியாதையை வழங்குமாறு உங்கள் அனைவரையும் கௌரவத்துடன் கேட்டுக்கொள்கின்றோம். அழகுபடுத்துவதன் நிமித்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அது உளம் சார்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கையாக இருக்கிறது. எடுக்கும் போது அடிக்கத்தான் அம்மியின் நகரம் என்பார்கள். தொடர்ந்து இதை செய்யும் போது எமது நாடு அழகாக நடைபெற்று முடிவெற்றியுள்ளது. இன்று முல்லைத்தீவு தொடக்கம் புத்தளம் வரை දේවල් වලින් ඇතුළට එන මුහුදු කරින් එන ඒ අපද්‍රව්‍ය மிகவும் ஒரு சுத்தமான பிரதேசமாக இதை வைத்திருப்பதற்கான முன்னாடி இலங்கை என்பது அழகாக இருக்க வேண்டும். இலங்கை என்பது ஒரு தாய் பிள்ளைகளாக எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்கும் போது தொடர்ந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திக்கிடும் போது எல்லா மக்களின் மனங்களிலும் இந்த திட்டம் பதியும் போது இது மக்களிடம்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் மக்களுக்கு திரும்ப கூறுகிறேன். அரசு திணைக்களம் என்பது முரண்பாட்டு ரீதியாக பல சிக்கல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். காலத்தில் இந்த அரசு திணைக்களங்களை மறுசீரமைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. மக்களுக்காகத்தான் ஒழிய அரசியல்வாதிகளுக்காக இல்லை. காணித்திருக்கிறோம். அரசு திணைக்களங்களுக்குள்ளேயே மக்களுக்கு சேவை செய்வதை விட்டு போட்டித்தன்மை ஒன்று இருக்கிறது அவர்களுக்கு இடையிலேயே. குறைவு, சரியான குறைவு சொல்ல போனோம் என்று சொன்னா இங்க பார்த்தா இதெல்லாம் ஊர் மக்கள்லாம் இந்த பொலித்தீன் போத்துல எல்லாம் கலந்து கொண்டு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு எமது ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். குப்பைகள் சேர்ந்தது, அது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள்லாம் போட்டது, வேறு யாருமே போடலை. நாங்கள் சொல்லப்படுறது பொதுமக்கள் போட்டது சேர்ந்தாங்க இருக்குது. அழகான தீவு புன்னகைக்கும் மக்கள் எனும் சிறப்பு நிகழ்விற்கு மெருகேற்ற வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். ශ්‍රී ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අතිකරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මැතිතුන්ගේ සංකල්පයකට අනුව දිවයිනම ආවරණය වන පරිදි ක්‍රියාත්මක කරන ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහනට සමගාමීව දිස්ත්‍රික් ලේකම් එම් පිටිතේපන් මහත්මයා සහ යාපනයේ ආරක්ෂක සේනා අධ්‍යාපති මේජර් ජෙනරල් මාන දේහම්පත් ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීතුමන්ගේ උපදෙස් මත 52 වන පාවල සේනාංකයේ සේනාංකාධිපති මේජර් ජෙනරල් සසික පෙරේරා ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීතුමන්ගේ අධීක්ෂණයෙන් යුතුව 521 වන පාවල බල සේනාවේ බල සේනාධිපති බ්‍රිගේඩියර් කුමාර රණතුංග ගමගේ ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීතුමන් සහ ප්‍රාදේශීය ලේකම් එස් සත්‍යශීලන් නිලධාරීතුමන්ගේ මූලිකත්වයෙන් සුන්දර වෙරළ තීරයක් ආකර්ශනීය සංචාරක ගමනාන්තයක් තේමාව යටතේ වෙරළ පිරිසුදු කිරීමේ වැඩසටහන සඳහා යුද්ධ හමුදා නිලධාරීන් 17 දෙනෙකු සහ සෙබළුන් 250 ශ්‍රී ලංකා නාවික හමුදාව නියෝජනය කරමින් නිලධාරීන් 10 දෙනෙකු ශ්‍රී ලංකා පොලිසිය නියෝජනය කරමින් නිලධාරීන් 40 දෙනෙකු සහ රාජ්‍ය ආයතන වෙතින් නිලධාරීන් 222ක් රාජ්‍ය නොවන ආයතන සහ වෙනත් ආයතන ඇතුළු සිවිල් ජනතාව 800 දෙනෙකුගෙන් සමන්විත 10කට අධික පිරිසකින් සහභාගීත්වයෙන් වැල්වැටිතුරේ සිට තුම්පලයි දක්වා කිලෝමීටර 12කට අධික ප්‍රමාණයක් පේදුරුතුඩුව වෙරළ තීරයේ සහ ඒ අවට ගොඩබිම් මාර්ගය දෙපස සුද්ධ පවිත්‍ර කිරීමේ මෙම ජාතික වැඩසටහන සඳහා ප්‍රධාන ආර්ථික අමුත්තන වශයෙන් සැපමිනි ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී के इलंग कुमारन मැතිතුමන් ඉතාමත් ගෞරවයෙන් යුක්තව පිළිගනු ලබනවා. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதி கௌரவத்திற்குரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் எண்ணக்கருவிற்கு அமைவாக ஆரம்பிக்கப்பட்ட தூய்மையான நாடு புன்னகைக்கும் மக்கள் எனும் துணிப்பொருளில் இந்நாட்டை தூய்மைப்படுத்தும் ஒரு சிறந்த வேலை திட்டம் 2025ஆம் ஆண்டு தை மாதம் ஆரம்பிக்கப்பட்டது சிறப்புமிக்கது. இதற்கு அமைவாக இந்நிகழ்ச்சி திட்டத்தின் மற்றொரு அங்கமாக அழகான கடற்கரை கவர்ச்சிகரமான சுற்றுலா தளம் எனும் தொனிப்பொருளிற்கு இணங்க அனைத்து கரையோரங்களும் தூய்மைப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் யாழ் மாவட்ட செயலாளர் அவர்களின்
ஏற்பாட்டிலும் யாழ்ப்பாண பாதுகாப்பு படை கட்டளை தளபதி அவர்களின் இணைந்த கருங்கள் மூலமாகவும் இந்த செயற்திட்டமானது இப்பிரதேசத்தில் செயற்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த அழகான நாடு என்ற இந்த துணைப்பொருளை சிறப்பிக்கும் முகமாக இலங்கை இராணுவத்தின் சார்பில் 17 அதிகாரிகள் உட்பட 250 வீரர்களும், கடற்படை சார்பில் 10 வீரர்களும், இலங்கை போலீஸ் பிரிவினர் சார்பில் 40 அதிகாரிகளும், அதே போன்று அரசு அலுவலகர்கள் சார்பில் 222 பேரும், அரசு சார்பற்ற அதிகாரிகள் வரிசையில் 800 பேருமாக 1000க்கு அதிகமான அங்கத்தவர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பது சிறப்புமிக்கது. அந்த வகையில் வல்வெட்டித்துறையில் இருந்து தும்பளை வரை 12 கிலோமீட்டருக்கு அதிகமான பிரதேசம் இந்த நிகழ்ச்சி திட்டம் மூலம் சுத்திகரிக்கப்படவிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த சிறிது தருணத்தில் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கௌரவத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே இளங்குமரன் அவர்களை கௌரவத்துடன் வரவேற்பதில் பெருமக்கள் விடுகின்றோம். එමෙන්ම මෙම අවස්ථාව සඳහා සැපමිනි දිස්ත්‍රික් ලේකම් එම් පිරිදීපන් මහත්මයා සහ යාපන ආරක්ෂේනා ආඥාපති මේජර් ජෙනරල් මානද යහම්පත් ජේෂ්ඨ නිලධාරීතුමනි ඔබතුමන් දෙපළ ඉතාමත් ගෞරවයෙන් යුක්තව පිළිගනු ලබනවා. ජේෂ්ඨ නිලධාරීන් රාජ්‍ය නිලධාරීන් සහ සිවිල් මහ ජනතාව මේ මොහොතේදී අපි පිළිගනු ලබන්නේ ඉතාමත්ම ගෞරවයෙන් යුක්තවයි. அந்த வகையில் இந்த சிறந்த தருணத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாழ் மாவட்ட செயலாளர் திரு எம் பிரதீபன் அவர்களை இந்த தருணத்தில் கௌரவத்துடன் வரவேற்று நிற்கின்றோம். அத்துடன் யாழ்ப்பாண பாதுகாப்பு படை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மானத யஹாமத் சிரேஷ்ட அதிகாரி அனைத்து அரசு சார்பற்ற அதிகாரிகள், அன்புமிக்க பொதுமக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்புடனும் கௌரவத்துடனும் வரவேற்பதில் பெருமக்கள் விடுகின்றோம். මෙම ජාතික වැඩසටහනේ සමාරම්භය සනිටුවන් කරමින් දේශයේ අභිමානය ජාතික ගීය වාදනය කිරීම සමගින් ජාතික ගීය ගායනා කිරීමේ අවස්ථාව. அந்த வகையில் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக தேசியப்படுத்தக்கூடிய இந்த சிறந்த நிகழ்வில் தேசிய கீதத்தினை இசைத்து ஆரம்பிப்பதற்காக அதற்கான மரியாதையை வழங்குமாறு உங்கள் அனைவரையும் கௌரவத்துடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு நமக்கு ஆதரவு தருவதற்காகவும் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கும் பாதுகாப்பு கட்டளை தளபதி வடமாகாண அவர்களுக்கும், அதே நேரம் இலங்கை போலீஸ் அதிகாரிகளுக்கும், அதே நேரம் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்களான யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும், அதே நேரம் அரச உத்தியோகத்தர்களுக்கும், விளையாட்டுக் கழக அங்கத்தவர்கள், அதே நேரம் ஏனைய உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்தில் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எமது இந்த செயல் திட்டமானது, எமது அரசாங்கத்தின் கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டமானது இலங்கை பூராகவும் நாட்டை அழகுபடுத்துவதன் நிமித்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அது உளம் சார்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கையாக இருக்கிறது. இது இன்றைய தினம் ஒட்டுமொத்த இலங்கையிலும் வடமாகாணத்திலும் சகல இடங்களிலும் கரையோரங்களை துப்புரவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. எமது நாடு அழகாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை. அது எமது அரசாங்கத்தில் நிறைவேறுகிறது. இடங்கள் மட்டுமில்லை, அரசு திணைக்களங்களில் இருந்து சகல இடங்களும் சிறப்பாக சுத்தமாக இருக்க வேண்டும். ஏன் நாங்கள் இந்த நாட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்றால், உண்மையாகவே நமது நாட்டை சுத்தமாக வைத்திருக்கும் போதுதான் வேலைகள் இலகுவாக இருக்கும். இன்று பல இடங்களுக்கு செல்லும் போது வீதியோரங்களில் பிளாஸ்டிக் கழிவுகள், சகல திண்ம கழிவுகளும் வீதியோரங்களிலும் கடற்கரை ஓரங்களிலும் இருக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் இது இன்றைய நடவடிக்கை மட்டுமில்லை,
தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் போது இந்த நாடு அழகாக வரும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான முதல் படியாக இந்த செயல் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அரசாங்கத்தின் முதல் நடவடிக்கையாகவே இது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கும் போது அடிக்கத்தான் அம்மியில் நகரும் என்பார்கள். தொடர்ந்து இதை செய்யும் போது எமது நாடு அழகாக தேசமாக உருவாகும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த திட்டமானது தொடர்ந்து எமது அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் மனங்களில் எப்போது கிளீனிங் ஸ்ரீலங்கா திட்டம் உள்ளத்தில் பதியும் வரை பாடசாலை மாணவர்களிலிருந்து எல்லா செயற்திட்டங்களிலிருந்து அடிமட்டத்திலிருந்து கொண்டு போகும்போது எமது நாடு தானாக இயல்பாக சிறப்பாக இந்த நாடு மாறும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த கிளீனிங் திட்டமானது துப்புரவு பணி மட்டுமில்லை, வேலையிலிருந்து சகல திட்டங்களிலும் இருந்து இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட போகிறது. எல்லா துறைகளையும் இந்த திட்டம் பொதுவான திட்டமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த திட்டத்தை பலப்படுத்தும் போது மக்களுக்கான சேவை என்பது இலகுவாக, நேர்மையாக, சுத்தமாக நடைபெறும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் இன்று வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் 12 கிலோமீட்டருக்கு அதிகமான வீதியோரங்கள் துப்புரவு பணி நடைபெறுகிறது. மக்களின் பங்களிப்புடனும் அரச உத்தியோகத்தர்களின் பங்களிப்புடனும் தானாக நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் இதற்கான மூலோபாயங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இது துரிதமாக தாங்களாக உணர்ந்து அவர்கள் பிரதேசத்தை துப்புரவு செய்யும் போது இந்த நாடு அழகாக வரும். சுற்றுலா துறைகள் மேலும் அதிகரிக்கும். ஏனென்றால் நாடு அழகாக வரும்போது சுற்றுலாத்துறையினரும் அதிகரிப்பினும் பண்பான மக்களை எதிர்வரும் காலத்தில் இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம். எமது நாட்டு மக்கள் நல்ல பணிவான மக்கள், அன்பான மக்கள் என்று உலகத்திற்கு காட்டும் போது எமது நாடு ஒரு முன்னேறிய சிறந்த நாடாக மாறும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் இந்த தருணத்தில் கௌரவத்துடன் அழைத்து நிற்கின்றோம். அழகான கடற்கரை, கவர்ச்சிகரமான சுற்றுலாத்தலம் என்ற நாட்டின் வேலை திட்டத்திற்கு அமைவாக இங்கு வருகின்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வேலை திட்டமானது இலங்கை பூராவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிப்ரவரி 9ஆம் தேதி தெற்கு மாவட்டங்களில், அதாவது அம்பாந்தோட்டை தொடக்கம் கம்பா வரையிலும், பிப்ரவரி 16ஆம் தேதி முல்லைத்தீவு தொடக்கம் அம்பாறை வரையும் சிறப்பாக நடைபெற்று முடிவெற்றுள்ளது. இன்று முல்லைத்தீவு தொடக்கம் புத்தளம் வரை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், புத்தளம் வரையான மாவட்டங்களில் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மூலம் இந்த கரையோர பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாகவும், தற்போது காணப்படுகின்ற பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கூலங்களை அகற்றுவதன் மூலம் மக்களையும் ஒரு பங்குதாரர்களாக்கி அவர்களுடைய நோக்கங்களை தெளிவுபடுத்தும் முகமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இலங்கை ஒரு தீவாக இருக்கின்ற காரணத்தினாலும் கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்ட நாடாக இலங்கை காணப்படுகிறது. அதுவும் யாழ்ப்பாண மாவட்டத்தை நோக்கி பார்க்கும்போது மூர்க்கம் கடற்கரை தொடக்கம் முல்லைத்தீவு வரை மணல் கடற்கரையாகவும், மூர்க்கத்திலிருந்து பொன்னாலை வரை காணப்படுவது போல் கல் கடற்கரையாகவும், ரொக்கி பீச்சாகவும், பொன்னாலையிலிருந்து அராலி வரை மடி பீச், அதாவது சகதி கடற்கரையாகவும் காணப்படுகிறது. இந்த கடற்கரைகளுக்கு எவ்வாறு குப்பைகள் வருகிறது என்று பார்க்கும்போது, ஒன்று ஆறுகள் மற்றும் மழைக்காலங்களில் வாய்க்கால்கள் மூலமும், மற்றும் எங்களுடைய மக்களின் சில குறிப்பிட்ட நடவடிக்கைகளாலும் குப்பைகள் கடற்கரைக்கு வருகின்றது. எங்கு போடப்படும் குப்பையாக இருந்தாலும் இறுதியில் கடற்கரையே வந்து சேர்கின்றது. இந்த குப்பை கூலங்களை இன்று நாங்கள் அகற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமும், மற்றும் ஏற்படும் காலங்களில் நாங்கள் நமது வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது போல் கடற்கரை மற்றும்
புனித பொது இடங்களை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் நாட்டின் தூய்மையை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் சுற்றுலாத்துறையும் சுத்தமான கடற்கரைகளை காணப்படும் போது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும். அதே நேரம் கடற்கரை என்பது பொது சொத்தாக காணப்படுகின்ற அதே வேளை கடற்கரைகளில் அத்துமீறிய என்க்ரோச்மெண்ட் என்றுகள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த என்க்ரோச்மெண்ட் மூலம் அழகான சுற்றுச்சூழலை நாங்கள் இழக்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்றபடியாலும் அந்த சுற்றுச்சூழலை நாங்கள் பேணி பாதுகாப்பதன் மூலம் வளமான நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் நாம் இனியாவது சுற்றுச்சூழலை மற்றும் பொலித்தீன் குப்பைகளை சரியான முறையில் அகற்றுவதன் மூலம் நாட்டுக்கு சுத்தத்தை சுத்தமாக நாட்டை பேணுவோம் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். நன்றி. සිරු දෙනාගෙන් අවසරයි. එම කතාවේ සිංහල පරිවර්තනයයි. මෙම වෙරළතිරේ ඕසත් රටක් ලස්සන ජීවිතයක් තේමාව යටතේ මෙම වැඩසටහන අද උතුරු ප්‍රදේශයේ මුලතිව් එවැගේම යාපනය එවැගේම පේදුරුතුඩුව ප්‍රදේශයේ අද දින මේ දියත් කරන ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන තුළින් මෙම වෙරළ තීරයේ පිරිසිදු කිරීමේ වැඩසටහන අද දින අපි ඉතාමත් උත්කර්ෂව පවත්වන්නට ලෑස්ති කරලා තිබුණා. නමුත් මේ වෙරළ තීරය ගැන අපි ලස්සනට කියන්න ගොඩාක් දේවල් තියෙනවා. ඒවා මොන විදියද අපිට අපවිත්‍ර වෙන්නේ කියන එක අපි ප්‍රථමයෙන් බලන්න ඕනේ. ඒ අපවිත්‍ර වෙන්නේ මොන මොන කාරණාවද කියනවා නම් ප්‍රථමයෙන් මේ පිටස්තර දේවල් වලින් ඇතුළට එන මුහුදු කරෙන් එන ඒ අපද්‍රව්‍ය. ඒ වගේම මෙම මුහුදු කරේ ජීවත් වෙන ජනතාවගේ ඒ අපවිත්‍ර බැහැර කිරීමේ ක්‍රම. ඒ වගේම වැසි කාලයේදී දියෙන් වෙන දේවල් මුහුදට ගලාගෙන එන දේවල් වලින්. ඒ වගේ ගොඩාක් දේවල් වලින් මේ මුහුදු කරය අපවිත්‍ර වීමෙන් පවතිනවා. අද රටේ බලන්න යනවා නම් ගොඩාක් දේවල් එවැනි මුහුදු කරය අපිරිසිදු වෙන වේලාවන් වල ගොඩාක් කාරණා තිබෙනවා. එම කාරණාවන් අපි හරියාකාරව දැනගත්තා නම් ඒ මෙම ප්‍රදේශයේ මුහුදු කරේ අපි ජනතාව වෙනුවෙන් එය පිරිසිදු කරගන්න පුළුවන්. ඒ පිරිසිදු කරගැනීමේ අවස්ථාවෙන් මතුවට අපි මෙම ප්‍රදේශයේ ජනතාව වෙනුවෙන් සිවිල් ජනතාව වෙනුවෙන් අපි මෙම වැඩසටහන තුළ අපි පිරිසිදු කිරීමේ වැඩ කටයුත්ත කරනවා. අපේ රටේ තියෙන ඒ ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන දායක වීමේ අවස්ථාව සෑම මිනිසෙක් තුළම ඒ ඇතුළතේ හැඟීමක් තුළින් එනවා කියන එක තමයි එම විශේෂ. නමුත් දන්ත වලින් බලන විට මේ ගොඩාක් දේවල් වලින් අපගේ ඒ මුහුදු තීරයේ තියෙන ඒ ලස්සන මුහුදු තීරය අප විසින්ම අපවිත්‍ර වින එක අප විසින්ම පිරිසිදු කර ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහන ඉතා හොඳට දියත් කරමු කියන පණිවිඩයේදී නිහඬ වෙනවා. ස්තුතියි.
வீடியோ தானே ஒத்துமாங்க எங்க
இப்ப போடக்கூடாது. பணம் வணக்கம். இந்த கிரீன் ஸ்ரீலங்கா திட்டம் எப்படி போகுது? நல்ல வெற்றிகரமான ஒரு நடவடிக்கையாக இது அமைய வேண்டும் என்று சொல்லி இது சுற்றுலா தலமாக சுற்றுலா பயணிகள் இங்கே வருவதற்குரிய எங்களுடைய இயற்கையான முனைப்பிரதேசம் மற்றும் இங்கே சக்கோட்டை வல்லிடத்துறை போன்ற இடங்களை வந்து இந்த சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்வதற்கு மிகவும் ஒரு சுத்தமான பிரதேசமாக இதை வைத்திருப்பதற்கான முன்னாயத்த நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்படுகிறது. வணக்கம். இன்றைக்கு இந்த அழகான நாடு என்ற துணைப்பொருளை வந்து மருத்துவத்துறையில் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் வந்து சிதம்பரம் நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. உண்மையாகவே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டமானது ஒட்டுமொத்த இலங்கை ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையாக அதே நேரம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகிறது. அதுவும் கருத்துத்துறை வெள்ளட்டுத்துறை கரையோரங்களில் இன்று நடைபெறுகிறது. இந்த திட்டமானது உண்மையாகவே நாங்கள் நினைக்கின்றோம், இன்று மட்டுமில்லை சதாகாலமும் எப்போதும் இலங்கை என்பது அழகாக இருக்க வேண்டும். இலங்கை என்பது ஒரு தாய் பிள்ளைகளாக எல்லோரும் ஒன்றுபட்டு இணைக்கும் போது இந்த இலங்கை நாடு எமது நாடு, எதிர்கால சந்ததிக்கான நாடு என்ற உணர்வை ஏற்படுத்தும் விதமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது எல்லா பிரதேச மக்களும் தங்கள் பிரதேசங்களை தங்கள் வீட்டிலிருந்து, சுற்றுச்சூழலிலிருந்து, காரியாலயங்களிலிருந்து, அரச காரியாலயங்கள், திணைக்களங்களிலிருந்து எல்லாம் சுத்தமாகும் போது இலங்கை என்பது அழகான தேசமாக வரும், ஊழலற்ற தேசமாக மாறும். இது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது சுத்தப்படுத்துவது மட்டுமில்லை, எப்போதும் நாம் அழகாக இருப்பார்களானால் தான் மற்றவர்கள் எம்மை பார்ப்பார்கள். அதே மாதிரி தான் எமது நாடும் அழகாக இருக்கும் போதுதான் மற்ற நாட்டவர்கள் எம்மை நாட்டை நேசிப்பார்கள், எமது நாட்டை நோக்கி பார்ப்பதற்காக வருவார்கள். அழகான தேசத்தை உருவாக்குவதற்காக இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் உருவாக்கி இருக்கிறோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது எமது பிரதேசத்தை சுத்தப்படுத்துவது மட்டுமில்லை, எமது நடவடிக்கை உடல் சார்ந்த நடவடிக்கை, அதே நேரம் காரியாலயங்களில் எவ்வளவு துரிதமாக சேவைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் என்றால் எப்போதும் கிளீனாக நீட்டாக இருக்கும் போது தான் எமது வேலைகளையும் இலகுவாக கேட்கலாம். அந்த திட்டத்தின் நிமித்தமாக இன்று ஆரம்பித்துள்ளோம். இது மீண்டும் மீண்டுமே நாங்கள் நகர்த்தி கொண்டுவோம். ஒன்றை சொல்கிறோம், அடிக்க அடிக்கத்தான் அம்மியின் நகரம். தொடர்ந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டும் போது எல்லா மக்களின் மனங்களிலும் இந்த திட்டம் பதியும் போது இது ஒரு சிறிய திட்டமாக முன்னெடுப்பதற்கு மக்களே இதை கொண்டு செல்வார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. உண்மையாகவே இந்த பிரதேசத்தில் வீதி என்பது குன்றும் குழியுமாக இருக்கிறது. கனகாலமாக யுத்தம் முடிந்து இவ்வளவு காலமாக குன்றும் குழியுமாக இருக்கிறது. அதற்கான எமது அரசாங்கத்தில் இதை புனரமைத்து சிறந்த வீதியாக புனரமைப்பதற்கு தீர்மானிக்கிறோம். ஏனென்றால் பருத்துறை என்பது பல சுற்றுலா பயணிகளை கவரும் பிரதேசமாக இருக்கிறது. ஆனால் வீதி மட்டும் குன்றும் குழியுமாக இருக்கும். எப்போதும் இந்த வீதி அழகாக இருக்கும் போதுதான் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவார்கள். இது நாங்கள் இந்த வீதியை அழகாகப்படுத்தி இந்த கடல் பிரதேசத்தை அழகுபடுத்தும் போது இன்னும் சுற்றுலா பயணிகள் அதிகரிப்பார்கள். இந்த வீதியை நாங்கள் புனரமைப்பதற்கு எமது அரசாங்கத்தால் தீர்மானித்து நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். எமது அரசாங்கத்தால் வேலை திட்டமானது நாங்கள் பணத்தை பங்கிடுவதற்கு வரவில்லை. நாங்கள் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றத்தான் வந்திருக்கிறோம். ஏனென்றால் மக்களுக்கு எப்போது அரசியல் அறிவு தெளிவு வரும்போதுதான் இந்த நாடு சுயச்சமடையும். நாங்கள் அரசியல் தெளிவை ஏற்படுத்துகிறோம். உங்களுடைய பணத்தில் தான் நாங்கள் இந்த வீதியை புனரமைக்கின்றோம், எங்களுடைய பணத்தில் இருந்து. அதனால் எங்களது பெயரை நாங்கள் போட விரும்புவதில்லை. மக்களின் பணத்தை ஒரு சதத்தை ஏனும் வீண்விரியம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நீங்கள் பிறப்புச் சான்றிதழிலிருந்து இறப்புச் சான்றிதழ் வரை வரி பணம் கட்டியிருக்கிறீர்கள். அந்த பணத்தில், இந்த திரைசையில் சேர்ந்த பணத்தில் தான் இந்த வீதியை புனரமைக்க போகிறோம். மக்கள் தான் இந்த வீதியை பத்திரப்படுத்தி பாதுகாப்பார்கள். அதே நேரம் இந்த தெளிவு ஏற்படுத்தும் போது ஊழல்கள் இருக்காது. இந்த பிரதேசத்தில் ஏதாவது தப்பு நடக்கும் போதும் மக்கள் கேள்வி கேட்கும் சமுதாயம் உருவாகும். நாங்கள் மக்கள் கேள்வி கேட்கும் சமுதாயத்தை உருவாக்குவதை இலக்காகத்தான் நகர்த்துகிறோம். இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியுள்ளோம். இன்று அரசியல் கலாச்சாரம் மாறியுள்ளது. அரசியல்வாதிகள் மாறிட்டார்கள்.
அரச கட்டமைப்பையும் எதிர்வரும் காலத்தில் மன ரீதியாக மாற்றம் ஏற்படும் போது இந்த நாடு சிறந்த நாடாக வரும். உண்மது வேலை முற்று முழுதாக எமது அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதே. இந்த அரசியல் கலாச்சாரம் மாற்றுவது என்பது மக்களுக்கு அரசியல் அறிவை தெளிவூட்டுவது. எப்போதும் எந்த அரசியல்வாதிகளும் பெரிய ஜெமண்டார்கள் இல்லை. உங்களுக்கு கீழே தான், மக்களுக்கு கீழே தான், மக்களிடம்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் மக்களுக்கு திரும்ப திரும்ப கூறுகிறேன். நாங்கள் அதை உணர்கின்றோம், உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். மக்கள் பக்கம்தான் என்று நிற்போம். அதுதான் நாங்கள் இலவுகா இருக்கிறோம். நாங்கள் மக்களிடம் ஏதாவது டீல் அடித்தால் தான், மக்களிடம் பணத்தை திருடினால் தான் நமக்கு பாதுகாப்பு தேவை. எமது பாதுகாப்பு எல்லாமே மக்களைத்தான், எமது அரசாங்கம் மக்களைத்தான் நம்புகிறது. மக்களை தெளிவுபடுத்தி கொண்டிருப்போம். இந்த நாட்டை அழகான தேசத்தை உருவாக்கி உலகத்துக்கு பறைசாற்றி சிறந்த நாட்டாக மாற்றுவோம் என்று திடமாக கூறுகிறோம். இது சுத்தப்படுத்துறது நல்ல ஒரு விஷயம். ஆனா இப்ப அரசியல் திணைக்களங்கள்ல சில திணைக்களங்கள்ல வந்து கிளீன் பண்ண வேண்டி இருக்கு. அது சம்பந்தமா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உண்மையாகவே அரசு திணைக்களம் என்பது முரண்பாட்டு ரீதியாக பல சிக்கல்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதுவரை காலமும். உண்மையாகவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது இந்த துப்புரவு பணி இல்லை, உளம் சார்ந்து மனம் சார்ந்து மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நமது இலக்கு. ஆனால் அதில் ஒரு கட்டமாக எமது பிரதேசத்தை அழகுபடுத்த வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் எமது பிரதேசம் அழகாக இருக்கும் போதுதான் வேலை இலகுவாகும். அதே நேரம் அரசு திணைக்களங்களில் இருக்கும் காரியாலயங்களிலிருந்து துப்புரவு பணி நீட்டாக வேண்டும். துப்புரவு என்று மட்டுமில்லை, மக்களுக்கு வேலையை இலகுவாக்க வேண்டும். அதுதான் நமது இலக்கு. அது முதல் படியாக இந்த திட்டத்தில் ஆரம்பித்திருக்கோம். எதிர்வரும் காலத்தில் இந்த அரசு திணைக்களங்களை மறுசீரமைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் அரசு திணைக்களம் என்பது மக்களுக்காகத்தான் ஒழிய அரசியல்வாதிகளுக்காக இல்லை. முன்னைய காலத்தில் அரசு திணைக்களங்கள் எல்லாமே அரசியல்வாதிகளுக்காகத்தான் இயங்கியதையே ஒழிய இன்று அது மாற்றம் பெற்றுள்ளது. நாங்கள் எந்த அரசு அதிகாரிகளையும் திணிக்கவில்லை இதை செய்ய என்று. அவர்களாக சுயமாக இயங்க விட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் கண்காணிப்பை செய்கின்றோம். அது சிறப்பாக நடைபெறுகிறது. ஆனால் நாங்கள் இன்று அவதானித்திருக்கிறோம், அரசு திணைக்களங்களுக்குள்ளேயே மக்களுக்கு சேவை செய்வதை விட்டு போட்டித்தன்மை ஒன்று இருக்கிறது அவர்களுக்கு இடையிலேயே. ஏனென்றால் இந்த பதவி ஆசைகள், இந்த பதவிக்கு வேற வேணும், வேறக்கு வாழி வைக்க வேண்டும், அந்த உணர்வு பழைய காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டது. அரசியல்வாதிகளைத்தான் நாங்கள் இன்று நினைக்கின்றோம். அரசியல்வாதிகள் என்பது கண்காணிப்பது. அன்றத்தோழர் ஒன்றை தோழர் கூறியிருக்க ஜனாதிபதி, சிஸ்டத்தை மாற்ற வேண்டும். நாங்களும் சிஸ்டத்துக்கு இல்லதான், நாங்களும் பிளவிட்ட தண்டனை தான். நாங்களும் திருடி இருந்தால் போலீசாரால் இந்த திணைக்களத்தால் தண்டிக்கப்படுவார்கள். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படியான ஒரு நாட்டை தான் உருவாக்குவோம். அரசியல்வாதிகளும் பயமான நாட்டை உருவாக்கணும். அதைத்தான் நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். நாங்கள் இல்லாமல் போய்விட்டாலும் இந்த கட்டமைப்பை மாற்றக்கூடாது. நாங்கள் உருவாக்கிய கட்டமைப்பை, அதனால் தான் நாங்கள் நினைக்கின்றோம் திணைக்களங்களை விட மக்களை வடிவாக தெளிவுபடுத்த வேண்டும். மக்களுக்கு அரசியல் என்றால் என்ன என்று உணர்வை ஏற்படுத்தும். அரசியல் சட்டம் என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன கேள்வி கேட்கும் சமுதாயத்தை உருவாக்கும் போது இந்த திணைக்களங்கள் எல்லாம் சுத்தப்படுத்தப்படும், மக்களால் சுத்தப்படுத்தப்படும். தனிநபரால் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த முடியாது, மக்களால் தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். மக்களால் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கருத்தியல் ரீதியாக நாங்கள் மக்களுக்கு தொடர்ந்து தெளிவுபடுத்திக் கொண்டிருப்போம். தொடர்ந்து அடிக்கடிக்கு அம்மையின் நகரும் என்போம். உடனடியாக ஒரு நாளில் எதையும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. உலகம் முன்னேறியது பல ஆண்டுகளுக்கு விளைவுகளின் நிமித்தமாகத்தான் உலகம் முன்னேறியது. அதை கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் நிறைவேற்றுவோம். உலகமயமாக்கலுக்கு ஏற்ற வகையில் எமது சந்ததியை, எதிர்கால சந்ததியை சிறந்த இடத்தில், சிறந்த ஸ்தானத்தில் இலங்கையர் என்று தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு விட விரும்பினேன். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பருத்தித்துற பிரதேசத்துல கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துல சிறப்பாக சிதம்பரம் நடந்து கொண்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இன்றைக்கு இது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே பருத்தித்துறையில நடந்துட்டு இருக்கு. அது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். கூடின அளவு தொண்டர்களை நாங்கள் இணைத்து இதில் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இராணுவத்தினரின் ஏற்பாட்டில் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே போல நாங்கள் ஏற்கனவே வெள்ளோட்டத்துறை பகுதியிலையும் செய்திருக்கிறோம். இனிவரும் காலங்களில் மந்திய வைத்தியசாலை சுற்று வட்டாரம் கிளீன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா போட்டிருக்கிறோம். இனி அடுத்த கட்டம் எங்களோட தொண்டர்களோட பேசி கலந்துரையாடிச்சுதான் மிக்க முடிவு எடுப்போம். பொதுமக்களுடைய ஆதரவு இந்த இதுல எப்படி? பொதுமக்களுடைய ஆதரவு குறைவு, சரியான குறைவு சொல்ல போனோம். என்று சொன்னா இங்க பார்த்தா தெரியுது, இதெல்லாம் ஊர் மக்கள்லாம் இந்த பொலித்தீன் போத்துல எல்லாம் எங்களுக்கு ஒரு டிராக்டரோ ஒரு இதுல ஏத்த கூட காணாது. அப்படி ஒரு பொலித்தீன் பாவனை கூடி இந்த பாருங்க பொலித்தீன் குப்பையெல்லாம் கிடாது. இதாலதான் சுகாதாரம் பாதிக்கப்படுது. அப்ப இதை நாங்கள் அல்றது கூட பேக் இல்லை. இந்த பொதுமக்கள்கிட்ட பேக்கு கேட்டா பேக்கு கூட தருதல் இல்லை.
அப்போ அவியல்ட ஒத்துழைப்பு சரியான குறைவாக கிடக்கு. இது வந்து பொது தொண்டு நிறுவனங்கள், ஏஜிஓஸ், மற்றும்படி மாதர் சங்கம், மகளிர் சங்கம் அப்படியான ஆக்கள்லாம் வந்து இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அதோட சேர்ந்து எங்களோட தொண்டர்களும் கூட யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட வந்திருக்கணும் எங்களை அழைப்பியற்று. ஏற்கனவே நாங்கள் முதல் கூறினது போல வல்வெடுத்துறையில் வந்து நாங்கள் இது மேற்கொண்ட நாங்கள் வல்வெடுத்துறையில் வந்து மக்கள்கிட்ட சப்போர்ட் வந்து கூடிய பங்கு இருந்தது. இப்போ நாங்கள் போய் கேட்கக்குள்ள அவைகள் வந்து எங்களுக்கு பேக்குகள் தந்து மக்களும் வந்து உதவி செய்தவர்கள். ஊரில் உள்ள பெண்கள், ஆண்களை விட பெண்கள் வந்து எங்களோட சேர்ந்து இந்த பிளாஸ்டிக்குகள், இந்த குப்பிகள், அதாவது வந்து சுகாதாரத்துக்கு கீழான குப்பிகள் எல்லாத்தையும் அகற்றி எங்களோட ஒத்துழைப்பு வழங்கினவை. ஆனால் இங்கே பொறுத்த மட்டும் அப்படி எங்களுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லை. மக்கள் இந்த பக்கமே வரே இல்லை. வெளியில இருந்து வந்தாக்கள்லாம் இதை செய்துட்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னா எங்கட ஸ்ரீலங்கா எங்கட இடம் வந்து நீட்டா வரணும்ன்றதுக்காண்டி இந்த இடத்தை வந்து அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அதை ஆரம்பத்திலிருந்தே கடைபிடித்தால் இப்படி எல்லாம் நாங்கள் வந்து செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஏன்னு சொன்னா இந்த அந்தந்த ஏரியாவில் உள்ள ஆக்கள் தான் இந்த இதுல எல்லாம் அந்த குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி இருக்கணும். அவையில் அதே ஆரம்பத்தில் இருந்து அதை கட்டி அதுக்குரிய இடத்துல அப்புறப்படுத்தி கொண்டு வந்தால் இப்படி எல்லாம் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி வந்து செய்ய தேவையில்லை. எப்பவுமே எங்கட நாடு வந்து கிளீனாக தான். வணக்கம். இன்றைக்கு இந்த பருத்தித்துறை பிரதேசத்துல கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து நடைமுறை வந்த பிறகு சிரம நடந்து கொண்டிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இது கிளீன் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு வேலை திட்டம். வளமான நாடு என்ற திட்டத்தோடு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவில் எமது பாடசாலை மாணவர்களாகியும் விஞ்ஞான படிப்பக மாணவர்களும் சேர்ந்து இது போன்ற ஒரு நிகழ்வில் நாங்களும் படையணியினோடு சேர்ந்து நாங்களும் கலந்து கொண்டு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு எமது ஒத்துழைப்பையும் வழங்கி கொண்டு இருக்கின்றோம். இப்போ இது நீங்க உங்களோட ஸ்கூல் மூலம் தான் வந்திருக்கிறீங்க. இது இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் விஞ்ஞான படிப்பகத்து மாணவர்கள் தான் இது அனைவருமே. அவர்களும் எங்களிடம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அனைத்து மாணவர்களையும் நாங்கள் கிட்டத்தட்ட 120 மாணவர்களை நாங்கள் பங்கு பெற செய்தோம். இப்ப நான் இன்னொரு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த திட்டம் வந்து வேற என்ன முறையில நடந்தா நல்ல நினைக்கிறீங்க? இது உண்மையில் இந்த பாதையை கிளீன் பண்றதும் போத்தல் எடுக்கிறது மட்டும் இல்லை. இது கிளீன் ஸ்ரீலங்கான்றது வளமான நாடு என்றால் கிளீன் பண்ணினா மட்டும் வராது. ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த கடற்கரையில் இருக்க மக்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நினைக்கணும் இந்த பிரதேசத்தை சுத்தமாக அவர்கள் கீழே ஒவ்வொரு போடுகின்ற ஒரு பிளாஸ்டிக் போத்தலோ ஏதோ அவை போடாமல் அதை உகந்த இடத்தில் சரியான இடத்தில் அதை கொண்டு போய் போடுவார்களானால் இதுதான் சரியான முறை. இது நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து இப்படி கிளீன் பண்ணி போறதை விட இந்த பிரதேசத்து கடற்கரை மக்கள் உணர்ந்து இந்த பிரதேசத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வார்களானால் அதுதான் உள்ளத்தில் வரக்கூடிய கிளீன் ஸ்ரீலங்கா. நன்றியா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய இளைஞர்களோட ஒரு ஆசிரியரால் வந்து முன்ன நின்று இந்த விளையாடத்துல செஞ்சு கொண்டிருக்கார். உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? உண்மையை சொல்ல போனால் இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய திட்டத்துக்கு அமைவாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாடுபூராக மேற்கொள்ளப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்பது நாட்டை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, ஒவ்வொருடைய மனதையும் சுத்தப்படுத்துவதுதான் மிக முக்கியமான செயற்பாடு. உண்மையிலேயே இன்றைய காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் கருத்துறையினுடைய கடற்கரை பகுதியை துப்புரவு செய்யும் போது எங்களுக்கு குறைந்த ஒரு 4-5 ஹெக்டேர் குப்பைகள் சேர்ந்தது. அது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள்லாம் போட்டது, வேறு யாருமே போடலை. நாங்கள் சொல்லப்படுவது பொதுமக்கள் போட்ட விஷயம் தான் இருக்குது. ஆகவே ஒவ்வொரு மக்களுடைய மனதிலையும் இது கட்டாயம் மாற வேண்டும். அதை விட நாங்களே இந்த விஞ்ஞான படிப்ப மாணவரை கொண்டோம் என்று சொன்னால் படிக்கிற மாணவருடைய மனநிலையில கட்டாயம் ஒரு மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அது சமூகத்துக்குள்ள போய் சேரும் என்றதால என்னுடைய இளைஞர் கூட்டத்தை கொண்டு வச்சிருக்கிறோம். கட்டாயம் அவர்கள் காலையிலிருந்து இப்ப வரைக்கும் தங்களுடைய பங்களிப்பை செய்யறாங்க. அவங்களுக்கு முதல்ல நம்முடைய விஞ்ஞான படிப்பாவின் சார்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே.
வாங்க